ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். அமுதா கிச்சனில் இன்றைக்கி சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் நல்லா பொருத்தமான சுவையான வாழைக்கருவாடு நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க, ஈஸியாக செய்யலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். அமுதா கிச்சனில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வாழைக்கருவாடு ஃப்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். இந்த வாழைக்கருவாடு ஃப்ரை சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் ஒன்றா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடி மாதத்தில் நீங்களும் இது போல் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். எப்படின்னு பார்க்கலாம். இது கரெக்டாக 3/4 கிலோ வாழைக்கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். இந்த வாழைக்கருவாடு கழுவும்போது மட்டும் இது மேலே இருக்கிற ஒயிட் எல்லாமே போயிடணும். நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்து கழுவணும். அப்படி இல்லைனா கொஞ்சம் வயிற்றுக்கு சேராமல் போயிடும். அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம ஈஸியாக இப்படி செய்யலாம். இது பாருங்கள், வார்ம் வாட்டர் இருக்குது. நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு நல்லா ரொம்ப சூடெல்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சமாக வெதுன்னு இருந்தால் போதும். இதை நல்லா நம்ம இதோடு ஊற்றிடலாம். கருவாடோட நல்ல கருவாடு ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு ஊற்றி விட்டுடணும். இப்போவே பாருங்கள், அந்த பாதி அந்த கருவாடில் இருக்கக்கூடிய அந்த மினுமினுப்பு ஒயிட் பூராவும் நமக்கு வந்துடும். கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் போதும். 15லேருந்து 20 நிமிஷம் இதை நல்லா அப்படியே ஊற விட்டுடலாம். தட்டுலாம் போட்டு ஒன்று நம்ம மூட வேணாம், அப்படியே விட்டுருங்க, ஊறிடும். கரெக்டாக 20 நிமிஷம் கழித்து இதை நம்ம கையில் எடுத்து இப்படி தேய்ச்சாலே இது மேலே இருக்கிற அந்த ஒயிட் தோல் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். அப்புறம் நம்ம என்ன மசாலா போட்டு நம்ம ஊற வைக்கிறது. இப்போ பாருங்கள், இந்த கருவாடு கரெக்டாக 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு பீஸ் பாருங்கள், எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி நல்லா தேய்ச்சாலே நம்ம கைகளில் வந்துடுது பாருங்கள், எவ்வளோ சுத்தமாக. இன்னமும் இது நல்லா நம்ம தேய்க்கணும். இப்படி விரலால் லேசாக இப்படி தேய்ச்சாலே நல்லா கம்ப்ளீட்டாக இந்த வாழைக்கருவாடு மேலே இருக்கக்கூடிய அந்த மினுமினுப்பான தோல் எல்லாமே வந்துடும். இன்னும் ஒரு சில கருவாடுகள் இது போல் இருக்குது பாருங்கள். இதில் சைடில் இப்படி நம்ம விரல் இப்படி கீறி விட்டாலே சைடில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே வந்துடும். இது பாருங்கள், எவ்வளோ அருமையாக வந்துடுது. இப்படி எடுத்துடணும் இதோட அழுக்கெல்லாம் சைடில் இருந்து. இப்படி அழுக்குகள் நம்ம சரியாக வாஷ் பண்ணாத விட்டுட்டோம்னா நமக்கு வயிற்றுக்கு செட் ஆகாமல் போகும். இப்படி நம்ம எடுத்துட்டோம்னா க்ளீனாக எடுத்து பாருங்கள். கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற விட்டாலே போதும். க்ளீனாக நம்ம கழுவி எடுத்துடலாம். இதை நல்லா இந்த ஹாட் வாட்டரில் வச்சே தேய்ச்சி இது போல் நம்ம கழுவி எடுத்துகிட்டு 2 வாட்டி நல்லா குளிர்ந்த நீர், நல்லா கோல்டான வாட்டரில் 2 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா க்ளீனாக கண்ணாடி மாதிரி அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு ஃபுல்லாக வந்துடும். ஒரு 4 முறை வாஷ் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம மசாலா, தேவையான அளவு மசாலா போட்டு ஒரு 1/2 hour ஊற விட்டால் போதும். இப்போ பாருங்கள், இந்த வாழைக்கருவாடு ஃபுல்லாக எல்லாமே க்ளீனாக கழுவி எடுத்தாச்சு. ஒரு 4 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் போட வேண்டிய மசாலாக்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இது சின்ன டீஸ்பூன். நார்மல் டீஸ்பூனில் அரை டீஸ்பூன் போடுங்க, கரெக்டாக இருக்கும். மிளகாய் தூள் நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற மிளகாய் தூளே போதும். இது கரெக்டாக ஒரு 4 டீஸ்பூன் கோபுரமாக போடுறேன். இது 2, 3, 4 டீஸ்பூன் நல்லா கோபுரமாக போட்டோம்னா சரியாக இருக்கும். இப்போ இந்த கருவாடுலேயே நிறைய உப்பு இருக்கும். இப்போ இந்த கருவாடு ஒரு வெட்டு வாழை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தோம்னா உப்பு குறைவாகவே இருக்கும். நம்ம சுடு தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுக்கிறதுல ஒரு பாதி அளவுக்கு உப்பு போயிடும். அதனால் ஒரு 1/4 சிட்டிகை நம்ம போட்டுக்கலாம். 1/4 சிட்டிகை உப்பு, 1/4 டீஸ்பூன் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். உங்களுடைய அந்த கருவாடோடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ போட்டுட்டு நல்லா இது பைண்ட் ஆகிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். நம்ம ஃப்ரை பண்ணும்போது வேறு விடணும் எண்ணெய். கருவாடுக்கு நல்லெண்ணெய் இருந்தால் ரொம்பவே நல்லது, ஹீட் ஆகாமல் இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் நம்ம தண்ணிலாம் எதுவுமே தொளிக்க வேண்டாம். இந்த கருவாடு நம்ம வாஷ் பண்ணி எடுத்தோம் பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய ஈரப்பதமே போதுமானது. இதை நல்லா நம்ம எல்லா கருவாடு பீஸ்லேயும் நல்லா இந்த போடுற மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வர்றதுக்கு நல்லா பெசரி விட்டு மூடி விட்டுடலாம். 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாமே போட்டாச்சு. இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பெசரி விட்டுட்டேன். தண்ணி மட்டும் போடாதீங்க. தண்ணி போட்டால் மசாலா பைண்ட் ஆகாது. நமக்கு நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இந்த ஃப்ரை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இது நம்ம எண்ணெய் தான் போடணும். மொத்தத்தில் எனக்கு கரெக்டாக 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இந்த கருவாட்டுக்கு நல்லா ஒரு 1/2 hour ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். தட்டு போட்டு மூடி விட்டுடலாம், அப்படியே இருக்கட்டும்.
இப்போ பாருங்கள் கருவாடில் நம்ம மசாலா போட்டு வச்சு கரெக்டாக 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் அருமையாக. இதுக்கு இப்போ என்னென்ன செய்யணும்னு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லெண்ணெய் வந்து இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த கருவாட்டோடைய அளவு கரெக்டாக 3/4 கிலோ இருக்குது. இதுக்கு 100 கிராம் அளவு எண்ணெய் நம்ம முதல்ல எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் 100 கிராம் அளவுக்கு இதில் விடலாம். எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடேறட்டும். சூடேறினோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம் வச்சுருக்கேன். இது போட்டு நல்லா பருப்பு செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கிற கருவாடை இந்த வானலில் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. நல்லெண்ணெய் சூடேறினோடனே இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா செவந்து வந்ததும் நம்ம கருவாட்டை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் எண்ணெயில் நம்ம மசாலா போட்டு வச்ச கருவாடை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா திருப்பி விட்டுடலாம். அந்த நம்ம சேர்த்த நல்லெண்ணெய் கருவாடு பூராவும் எல்லாத்துலேயும் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். ஸ்ப்ரெட் ஆகணுன்னே மீடியம் ஃப்ளேமில் நம்ம தள்ளிடலாம். இது போல் ஆயிலில் நல்லா நம்ம சேர்த்த மசாலாவோட கருவாடு நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆனவுடனே மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் இருக்குது. இப்போது 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை நல்லா தொழவி விட்டுடணும். தொழவி விட்டுட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வாழை கருவாடு ஃப்ரை பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கு இல்லையா உங்களுக்கு? நீங்களும் வந்து இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையாக இருக்குது. 10 நிமிஷத்தில் நமக்கு இது ரெடி ஆகிடும். இப்போ நான் நல்லா ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை வச்சுருக்கேன். இதை நல்லா 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் ஃப்ரை பண்ணி இதில் தூவிட்டோம்னா அருமையாக இருக்கும். இப்போ நல்லா இறக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. கரெக்டாக இருக்குது பாருங்கள். எண்ணெயெல்லாம் நல்லா வந்து இழுத்துடுச்சு, ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ கருவேப்பிலையை தனியாக ஒரு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஃப்ரை பாருங்கள். கரெக்டாக கருவேப்பிலையும் வறுத்து போட்டுட்டேன். எவ்வளோ அருமையான நமக்கு வாழை கருவாடு ஃப்ரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மொறுமொறுன்னு சூப்பராக ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு வச்சுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க. அதோட ஆல் என்ற ஆப்ஷனையும் தட்டி விட்டுருங்க. பாய், தேங்க்யூ. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் அருமையாக இருக்கும்.